வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனோடைய பராசக்தி படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இப்போ நம்மளுக்கு அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு படம் அப்படிந்து இப்போ 100 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணிருச்சு. அண்ட் இது வந்து நம்ம எஸ்கேனோடைய 5th மூவி. ஃபஸ்ட்டு டாக்டர், டான், அமரன், மதராசி அண்ட் பராசக்தி. அண்ட் லாஸ்ட்டு 3 மூவிஸ் அப்படின்னு தொடர்ந்து நம்ம எஸ்கேனாவுக்கு 100 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்கு. ஒரு ஹார்ட் ட்ரிக்னு கூட சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம எஸ்கேனோடைய ஃபேன்ஸ் இது எல்லாத்தையுமே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணாலுமே கூட இன்னொரு பக்கம் நம்மளுடைய விஜய் ஃபேன்ஸ் அண்ட் நம்ம எஸ்கேனோட ஹேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் கதறிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ்லாம் தாண்டி இந்த ஒரு படம் அப்படின்னு 100 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணது அவங்களால அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியாது தான். ஏன்னா நம்ம எஸ்கேனாவுடைய ஃபேமிலி ஆடியன்ஸ் பவர் அப்படி மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம எஸ்கேனாவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸே வந்தாலுமே கூட பரவாயில்ல, நாங்கள் தேட்டரில் போய் பார்க்குறோம் அப்படிமா சொல்லிட்டு போய் இந்த ஒரு படம் இப்போ 100 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எஸ்கேனோடைய மூவிஸ் எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ ரஜினி சார், விஜய் சாருக்கு அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக நம்ம எஸ்கேனோடைய மூவிஸ்க்கு போவாங்க அப்படி மாதிரி சொல்லி. ஸோ அதனால் இந்த ஒரு படம் இப்போ 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு படம் நம்ம எஸ்கேனோடைய அமரன் அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும் அப்படி மாதிரி தான் நம்ம எஸ்கேனா ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் லேக்லாம் இருந்தது தான். அது விஜய் ஃபேன்ஸ் வந்து இந்த படத்துக்கு நெகட்டிவிட்டி கொடுத்ததுனால இந்த ஒரு படம் ஓடலை அப்படிமா சொல்கிறது எல்லாமே ஒரு பொய் தான். இந்த ஒரு படத்துலையும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது தான், அது இல்லைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இதை பற்றி நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இதே மாதிரி தான் ஐலாண்ட் படத்துலையும் தோணுச்சு. பட் அதை பற்றி நான் இன்னும் யார்ட்டையும் சொல்லலை. இதே மாதிரி இப்போ பராசக்தி படத்துலையும் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ இதுதான் இந்த ஒரு படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 100 கோடியிலேயே நின்னதுக்கான ஒரு ரீசன். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்து இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.